நேத்து நைட் வந்து தல ரூம்ல பார்வதி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பலூனே வந்துட்டு கமருதீன் வந்து விஜய் பார்வதியோடத உடைச்சிருப்பாரு. அதனால அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா அப்செட் ஆயிருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ போய் விக்ரம், எஃப்ஜே எல்லாரும் போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இத வந்து கேமா பாரு. நீ இது ஒரு நீங்க 2 பேருமே உங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தா கூட 2 பேருமே இந்த இடத்துல கேம் விளையாட வந்திருக்கீங்க. ஸோ இது ஒரு கேம்னு நினைச்சு பாரு. உனக்கு அந்த மாதிரி தோணாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா நைட்டு திருப்பி அமித், கமருதீன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பாரு இப்போ வந்து திருப்பி போய் பேசுகிறாங்க. பாரு உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன்டா, ஆனால் வந்து சரி இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, சரி அது ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விஜயா இருக்கும்போது ராசி பலன்லாம் சொல்லுவோம், நீ என்ன ராசி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து நான் சிம்ம ராசி அப்படிங்கிறாரு. தமிழில் சிம்மராசி, இங்கிலீஷில் விர்கோ அப்படிங்கிறாரு. உடனே அப்படி அது எப்படிடா அப்படி வரும், நானும் சிம்மராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. சரி 2 பேரும் சிம்மராசி போல் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பேசிக்கிறாங்கன்னா, 4 வாட்டி ட்ரை பண்ணேன்டா, நான் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து போயிடுச்சு, எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு, நான் எப்படியாச்சும் ஆயிடணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே, உனக்கு அதுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு இல்லடி, நீயே சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லாத, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமித் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆதிரை வந்து அவங்க வெளியில் போனதுக்கப்புறமா எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கலன்னு சொல்கிறா. அது வந்து தப்பு தானே, அது அவளோட தப்பு தானே, அது நம்ம தப்பு இல்லை. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா வருவாங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஆதிரை வெளியே போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்கல, அதனால இங்கே கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான் பாரு சொல்கிறது. ஏன்னா வந்து ஆதிரை வெளியில் போய் பார்க்கல, அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கலங்கிறது அதுக்கு பாரு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அமித் சொல்கிறாரு, ஆமாம் ஆதிரை இங்கே வந்து எந்த ஒரு ஷோக்கு எந்த வேல்யூமே ஆட் பண்ணல, அவங்க வந்துட்டு சும்மா தான் ஏதோ வந்தது மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அமித்தும் அவரோட கேம் பிளே பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து ஆதிரை எந்த வேல்யூ ஆட் பண்ணலன்னு அவர் சொல்கிறாரு. அமித் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறாருங்கிறத கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் அவர் பண்ணணும். அவர் அந்த மற்றவங்கள பார்க்குற அதே கண்ணோட தண்ணியும் பார்த்தாருன்னா அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.